இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜிநெட் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய இருதயத்திலிருந்து அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சந்தோஷ். கிராம மிஷனரி இயக்கம் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டை மையமாய் வைத்து இந்தியாவிலே 8 மாநிலங்களிலே ஊழியம் நடக்கிற ஒரு ஸ்தாபனத்திலே நான் ஒரு மிஷனரியாக இருக்கிறேன். அதில் சில பொறுப்புகளும் எனக்கு உண்டு. எங்களுடைய ஸ்தாபனத்தில் 1200 மிஷனரிகள் இப்பொழுது இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஊழியம் என்ன அப்படின்னு ஒரு சில வரிகளில் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஊழியம் 30 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. என்னுடைய ஊழியத்தின் தரிசனம் சர்ச் இல்லாத கிராமங்களுக்கு போனோம். சிறுவர்கள் வாலிபர்களை சந்தித்து சுவிசேஷம் சொல்லணும், அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், வசனங்களை கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, இந்த சிறுவர்களை நான் ரட்சிப்பேன், அவர்கள் மூலமாய் கிராமத்தில் உள்ள பெற்றோர் கிராமங்கள் சந்திக்கப்படும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாய் சீக்கிரம் இந்தியா சந்திக்கப்படும். அது மட்டும் இல்ல, சந்திக்கிற சிறுவர் வாலிபரை நாளைய ஊழியர்களாக தலைவர்களாக உருவாக்குவேன் ஆண்டவர் பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். இந்த தரிசனத்தை வைத்து இத்தனை ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுக்காக நீங்க ஜெபிங்க. நிறைய மேகசின்ஸ் வெளியிடுகிறோம். ஒரு 24 hours சேட்டலைட் சேனல் நாங்கள் நடத்துகிறோம். சந்திக்கிற கிராமத்தில் உள்ளவர்களுக்கு என்று சொல்லி ஒரு சேனல் நடத்துகிறோம். ஒருவேளை அதை நீங்கள் பார்க்க விரும்புனா ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஆமேன் வில்லேஜ் டிவி அப்படின்னு ஒரு ஆப்பில் எங்களுடைய 24 hours சேனலை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை யூடியூப்பில் வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். டேவிட் கணேசன் எங்களுடைய ஃபவுண்டர் அண்ணனுடைய செய்தி, அதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நல்லது. இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்திலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஜிநெட்ல இந்த ஆண்டு ஒரு மையமாக வைத்து ஒரு அருமையான வசனத்தை இதுல இருக்கிறவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கம் அப்படிங்கிற தீமை இந்த வருடத்திலே தியானிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான வசனத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 11:26 வசனம் வாசிக்கிறேன். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மிக மிக அருமையான ஒரு வசனம் இது. கிறிஸ்துவ வாழ்க்கையை சரியான திசையிலே நம்மை கொண்டு செல்வதற்கு இந்த ஒரு வசனத்தை உங்களுடைய ஐக்கியத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் நிச்சயமாய் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து இந்த வசனத்தை தியானிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் வாசித்த அருமையான இந்த வேத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பக்தி விருத்தி அடையும்படி, ஆண்டவரே பலன் அடையும்படி, சரியான திசையிலே செல்லும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையிலிருந்து நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக எங்களுக்குள் பிரயோஜனப்பட, அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இங்கே மோசேயை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11 பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினால் எப்படி உலகத்தை ஜெயித்தார்கள் அப்படின்னு வரும்போது, இங்கே வசனம் 24 தொடங்கி 27 வரைக்கும் இந்த எபிரேயர் 11 மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மோசே எகிப்துல இருந்தாரு, எப்படி பார்வோனுடைய எதிர்ப்புகள் எல்லாம் மிஞ்சி எப்படி கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்தார், அதெல்லாம் விசுவாசத்தினால் செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த 26வது வசனத்துல நம்ம பார்த்தது என்ன, மோசேயுடைய வாழ்க்கையை அவர் எப்படி பார்த்தார், எதை நோக்கி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லும்போது, இனி வரும் பலன் அப்படின்னு ஒன்றை சொல்லப்பட்டிருக்கு, அதை நோக்கமாய் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா சாய்ஸ், தெரிந்தெடுப்பு. பைபிள் முழுசு நம்ம பார்த்தோம்னா ஆரம்பத்திலிருந்து தேவன் நமக்கு முன்பாக சில தெரிந்தெடுப்புகளை, சாய்ஸ், நீ இதை தெரிந்தெடுக்கலாம் அல்லது இதை தெரிந்தெடுக்கலாம், நீ எதை தெரிந்தெடுப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு முன்பாக சாய்ஸஸ் எப்பயுமே வைப்பார். அங்கே ஆதாம் ஏவாளுக்கு வைக்கப்பட்ட தெரிந்தெடுப்பு என்ன, சாய்ஸ் என்ன, அங்கே ஒரு விளக்கப்பட்ட ஒரு கனி இருக்கு. தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்கள்ல உள்ள கனிகள், பழங்களை சாப்பிடலாம், ஒரே ஒரு மரத்தை இதை மட்டும் நீ சாப்பிடாத அப்படின்னு மனிதனை சோதிக்கும்படி வைக்கிறார். சொல்றார், இதை நீ சாப்பிட்டா என்ன ஆகும், நீ சாகவே சாவாய். அப்ப மனிதனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பு என்ன, நீ சாப்பிடாம இருக்க முடியுமா உன்னால, நீ சாப்பிட்டுருவியா அப்படின்னு ஒரு சாய்ஸ் அவனுக்கு முன்னாடி வைக்கிறார். அங்கே ஒருவேளை ஆதாம் தோற்று விடுகிறதை பார்க்கிறோம். இன்னும் பைபிள்ல நிறைய இடங்கள்ல இந்த சாய்ஸஸ் வரும். உபாகமம் 30வது அதிகாரம், மோசேயுடைய அந்த 5 புத்தகங்கள் முடியும் போது அங்கே எல்லா சத்தியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு மோசே மூலம் அங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்க கவனிங்க.
உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனத்துல அங்க பார்த்தோம்னு சொன்னா, நான் ஜீவனையும் மரணத்தையும், ஒரு சாய்ஸ் வைக்கப்படுது பாருங்க. ஒரு பக்கம் லைஃப், ஜீவன், இன்னொரு பக்கம் மரணம். அடுத்தது கமா, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, சரியானதை தெரிந்து கொள் என்று சொல்லி மோசே ஆண்டவர் சொன்ன நல்ல கட்டளைகளை ஒரு பக்கம் வைக்கிறார். இதெல்லாம் நீ தெரிந்தெடுத்தேனா ஜீவன், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை இதை விட்டு நீ அந்நிய தெய்வங்களை தேடி கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்தால், அதை நீ தெரிந்தெடுத்த அப்படின்னு சொன்னா அங்கே உனக்கு மரணம் காத்து கொண்டிருக்கிறது, சாபம் வழியில் இருக்கிறது என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு சாய்ஸ். இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இதுல ஒன்றும் பெரிய மாயாஜாலம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக எதை தெரிந்தெடுக்க போறோமோ அப்படிதான் இந்த வருஷம் இருக்க போகுது. ஒரு பெரிய ப்ராஃபஸி எல்லாம் தேவையில்லை. இந்த வருடம் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்குமா இல்லையா, ப்ராஃபஸி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்றது, நம்ம சரியானதை தெரிந்தெடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு முன்பாக ஜீவன், ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதாங்க, ரொம்ப எளிமையானது. இப்ப நம்ம வாசித்த எபிரேயர் 11:26 அங்கே கிறிஸ்துவை நேசிக்கிற, அவரை பின்பற்றுகிற சீஷர்களாகிய நமக்கு முன்பு 2 சாய்ஸ் இந்த வருடம் நமக்கு முன்பாக இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்ட நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற ஒரு தெரிந்தெடுப்பு, ஒரு சாய்ஸ் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எபிரேயர் மறுபடியும் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அங்க என்ன 2 சாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, எகிப்து அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒண்ணு இருக்கு. ஒருவேளை நான் விரும்பினால் அதை தெரிந்தெடுக்கலாம். இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி 2 சாய்ஸ், 2 தெரிந்தெடுப்பு அங்கே ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். எதை நம்ம தெரிந்தெடுக்க போகிறோம், அது நம்மை சார்ந்தது. அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பிரதானமான விஷயம் என்ன? வாழ்க்கைக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு முன்பு தெரிந்தெடுப்புகளை வைத்திருக்கிறார். எதை நாம் தெரிந்தெடுக்க போகிறோம்? அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இந்த எகிப்துனா என்ன, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அப்படின்லாம் சொல்லியிருக்கே, இந்த பக்கம் என்ன, இந்த பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் குறித்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது அங்க வைக்கப்பட்டிருக்கிற சாய்ஸ் என்ன? எகிப்து அப்படின்னு சொல்லி, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு முன்பா இருக்கு. சரியா? இது என்ன எகிப்து? பைபிள் வாசிக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும், எகிப்து அப்படிங்கிறது ஆவிக்குரிய ரீதியாக தேவனுக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிற ஒரு தேசம். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே போக விடாம பார்வோனும் எகிப்தியர்களும் அங்கே தடுக்கிறார்கள், போராடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பல இடங்கள்ல எகிப்தை நம்பி நீ போனேனா உனக்கு ஐயோ அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவார் இல்ல. அப்ப எகிப்து அப்படிங்கிறது விழுந்து போன உலகத்திற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தா, அங்கே அந்த ஒரு பெரிய நகரம் இருக்கிறது. அதை குறித்து அந்த வசனத்தின் பின்பகுதியில் எழுதியிருக்கு, அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஞான அர்த்தம், ஆவிக்குரிய ரீதியாக அந்த ஒரு குறிப்பிட்ட இடம், அத சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும் இருக்கு. சரி, அப்ப எகிப்து என்பது என்ன? தேவனுக்கு விரோதமாக, தேவனை நேசிக்காத, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து துணிகரமாய் வாழக்கூடிய விழுந்து போன ஒரு உலகத்தை தான் எகிப்து என்கிற வார்த்தை நமக்கு முன்பாக வைக்கிறது. அப்ப இன்னைக்கு இருக்கிற எகிப்துனா என்ன? ஒருவேளை இதுல முக்கியமான ஒண்ணு, எகிப்து விழுந்து போன உலகத்திற்கு ஒரு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். இன்னும் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது பெலிஸ்தியர்கள், இவங்கெல்லாம் அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிகளை போல அங்க சொல்லப்பட்டிருப்பாங்க. உண்மைதான், எதிரிகளை போல இருந்தார்கள், உண்மைதான். ஆனா இன்னைக்கு எகிப்து என்பது விழுந்து போன உலகத்திற்கு முன் அடையாளமா இருக்குது அப்படின்னு நான் ஒண்ணு சொன்னேன். இட்ஸ் எ டைப், அது ஒரு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதே நேரத்துல நம்ம தெரியும், ஈஜிப்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இன்னைக்கு இருக்கு, எகிப்து இருக்கு, எகிப்தியர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம எதிரிகளாய் பார்த்து விடக்கூடாது. ஏன் நான் சொல்றேங்கிறத கவனிக்கணும். எகிப்து விழுந்து போன ஒரு உலகத்திற்கு அடையாளமா இருந்தாலும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த எகிப்தும் எகிப்து மக்களும் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. உதாரணத்திற்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 19வது அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதியிருக்கு, அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளாக பண்ணி அவைகளை செலுத்துவார்கள்.
எகிப்தில் இருக்கிற ஒருவேளை விழுந்து போனதுக்கு அடையாளமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்களும் மீட்கப்படுவார்கள், அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இது எதுக்காக நான் சொல்றேன், எகிப்து என்பது விழுந்து போன உலகத்திற்கு முன்னடையாளமா இருந்தாலும் எகிப்தியர்கள் அப்படின்னு வரும்போது அவர்கள் நமக்கு எதிரிகள் கிடையாது. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை நேசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல ஒருத்தர் கூட எதிரியா இருக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை சிநேகிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரூத். சில நேரம் பாவம் செய்யற ஒரு மனுஷனை, ஐயோ இவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை அவன் பாவத்தோடு சேர்த்து அவனையும் வெறுத்து விட வாய்ப்பு இருக்கிறது. இல்ல, தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவி மனம் திரும்ப வேண்டும், அவன் அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனை நேசித்து கொண்டே இருக்கிற ஒரு ஆண்டவர் என்று நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு மனிதர்களும் எதிரிகளாகவே இருக்கவே முடியாது. ஒருவேளை நம்ம அங்கங்க பார்க்கிறோம், இந்தியால சர்ச்சஸ் திடீர்னு இந்த ஒரு இயக்கத்தினர் உடைச்சிட்டாங்க, தீ வச்சிட்டாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுவோம் பாருங்க. அந்த சபையை உடைத்து தீ வைத்தவர்கள் நமக்கு எதிரிகள் கிடையாது. அந்த அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருக்கிறவங்க, இயக்கத்தில் உள்ளவர்கள் நமக்கு எதிரிகள் கிடையாது. அவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவ போல அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, தெரியாம இப்படி உங்க சர்ச்செல்லாம் இடிச்சிட்டாங்க, ஐயோ அவங்கள மன்னிங்க, அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். மறுபடியும் சொல்லுகிறேன், நமக்கு மனிதர்கள் யாருமே எதிரிகள் கிடையாது. பேதுரு சொல்லுகிறார், நமக்கு யார் எதிரி அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய முதலாம் நிருபம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல அங்க சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அப்படின்னு சொல்றார், கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் எதிரி யார் தெரியுமாங்க? பிசாசும் அவனோடு இருக்கிற விழுந்து போன தூதர்களுடைய கூட்டம் தாங்க. இந்த உலகத்துல இருக்கிற யாருமே நமக்கு எதிரிகள் கிடையாது. இதை நம்ம மனசுல வச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப் நம்ம இதை குறித்து நம்ம தியானிக்க முடியும். யாருமே நமக்கு எதிரிகள் கிடையாது. இது மிக முக்கியமாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இன்னைக்கு எதிரிகளை போல நமக்கு யாராவது இருக்கிறாங்களா? நமக்கு விரோதமா ஏதாவது செய்யறாங்களா? நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? ஒருவேளை மத்தேயு 5:44 பார்க்கலாம், அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும் தான் சொல்லியிருக்க தவிர மனிதர்களை எதிரிகளாக பாவித்து ஒன்றும் செய்யக்கூடாது. நல்லது, இதை ஞாபகம் வைத்துக் கொண்டு, சரி, நமக்கு இங்கே எபிரேயர்ல வைக்கப்பட்ட 2 சாய்ஸ் என்ன? ஒரு பக்கம் எகிப்து இருக்கிறது, இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எகிப்து என்பது என்ன? விழுந்து போன உலகத்திற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த எகிப்தை குறித்து ஒருவேளை எது அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணோம்னா, பைபிள்ல இருந்து அதுக்குரிய நிறைய ஆவிக்குரிய காரியங்களை கொண்டு வரலாம். ஒரு வேத பகுதியை, எளிமையான ஒரு பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அது எகிப்து அதற்கு முன் அடையாளமா இருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரத்துல உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினை ஆண்டவர் அங்கே வைக்கிறார். 1 யோவான் 2:15-16, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கே என்ன? அடுத்த வசனத்தில் எழுதியிருக்க 16ல, ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப எகிப்து என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமாய் வாழக்கூடிய விழுந்து போன உலகம் என்று சொன்னேன். அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? எதற்காக வாழும்? கண்களின் இச்சை, எனக்கு பார்த்ததெல்லாம் எனக்கு வேணும். மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மக்கள் எதுக்காக உழைக்கிறாங்க, எதுக்காக வாழ்றாங்க? ஜீவனத்தின் பெருமை. பாரு, நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தியா அப்படின்னு தன்னை உயர்த்தி காட்டிக் கொள்வதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்கிறது. இது எல்லாம் தேவனுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒருவேளை இப்படிப்பட்ட சிந்தைகள்லாம் இருந்து எனக்கு முன்பாக இந்த வருடத்திலே நான் எப்படி வாழப்போகிறேன், இந்த எகிப்தில் இருக்கிற மனிதர்களை போல பெருமைக்காக, கண்களின் இச்சைக்காக, மாம்சத்தின் இச்சைக்காக நான் வாழப் போகிறேனா, அல்லது கர்த்தருக்கென்று நான் வாழப் போகிறேனா? இதை தான் நீங்களும் நானும் தெரிந்தெடுக்க போகிறோம். அந்த உலகத்தில் உண்டானவை அப்படின்னு சொல்லும் போது ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு அங்க ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒருவேளை என் கையில ஒரு வாட்ச் இப்ப கட்டி இருக்கிறேன், வாட்ச் எனக்கு தேவை, வாங்கலாம், நான் கட்டி கொள்ளலாம். ஒருவேளை ஒரு காஸ்ட்லி வாட்ச் இருக்கு, எனக்கு பிடிக்குது, எனக்கு என்கிட்ட பணம் இருந்தா நான் வாங்கி, எனக்கு பிடிக்குது, வாங்கி கட்டி கொள்ளலாம், இட்ஸ் ஓகே. ஆனா அதே வாட்ச் ஐ வாண்ட் டு ஷோ என்ன நானே ஒரு பெரிய ஆளை காமிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு காஸ்ட்லியான வாட்ச் கட்டி, பாத்தியா என் கையில இருக்கிற வாட்ச் பாத்தியா அப்படின்னு சொல்லி இதை 4 பேர் பார்க்கணும்னு சொல்லி ஒரு வாட்ச் கட்டினேன்னா அந்த வாட்ச் எனக்கு பாவமாய் மாறிவிடும். இது தன்னில் தானே பாவம் ஒன்றும் இல்லை. எனக்கு தேவை என்று நான் வைத்துக் கொள்ளலாம், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ச் வாங்கலாம்.
4 பேர் பார்ப்பதற்காக, இப்படி ஒரு பிராண்ட் நான் வச்சிருக்கேன் பாத்தியா, அப்படியா இதான் நீ வச்சிருக்கிற அப்படின்னு 4 பேர் பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஒரு வாட்ச் நான் கட்டினேன்னா, அதுதாங்க ஜீவனத்தின் பெருமைன்னு இருக்கு. நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் அனுபவிக்கலாம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லைக்குள் நியாயமான எதையும் அனுபவிக்கலாம். ஆனால் அது ஒருவேளை பெருமைக்காக, மற்றவர்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன் என்று சொல்வதற்காக ஒரு பொருளோ ஒரு காரியத்திற்கு நான் இடம் கொடுக்கும் போது அது தேவனுக்கு விரோதமான பாவமாய் மாறிவிடுகிறது. அது எகிப்தை தேடுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. உலகத்துல உள்ளவைகளை தேடினா அங்க சில சந்தோஷங்கள் கிடைக்கிறது போல இருக்கும், சில பலன்கள் கிடைக்கிறது போல இருக்கும். நம்ம வாசித்த அந்த எபிரேயர் 11:26 எகிப்தின் பொக்கிஷங்கள் அப்படின்னு அங்க ஒரு வார்த்தை எழுதியிருக்கு பாருங்களேன். உலகத்தின் மனிதர்கள் போல அந்த உலகத்துல வாழ்ந்தா, உலகத்துடைய தத்துவங்களின்படி வாழ்ந்தால் சில லாபம் கிடைக்கும். பொக்கிஷங்கள் போல சில விஷயங்கள் கிடைக்கும், சில விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த நம்ம வாசிச்ச அந்த வசனத்துல அதுக்கு முந்தின வசனம் ஒரு வசனம் வாசிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 26 தானே நம்ம தீம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். 25 பாத்தீங்கன்னா அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பாவம் செஞ்சா சந்தோஷம் இருக்குன்னு பைபிளே சொல்லுது பாருங்களேன். தப்பு செய்யறோம், யாருக்கும் தெரியாம ஒரு தப்பு செய்யறோம், அது ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது போல இருக்கும். ஆனா அது அனித்தியமானது, ஷார்ட் லிவிங், கொஞ்ச நாள் தான் அது சந்தோஷம் இருக்கும், அது போயிரும் அப்படின்னு சொல்லி அங்க எழுதியிருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல பாத்தீங்கன்னா அந்த பாவ சந்தோஷங்கள் சொல்லிட்டு தான் அடுத்து இந்த எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் அப்படிங்கிற வார்த்தை அங்கே வருகிறது. சரி, நான் சொன்னேன் எகிப்தின்படி உலகத்தின்படி வாழ்ந்தால் சில பலன் கிடைத்தது போல இருக்கும், சில சந்தோஷங்கள் கிடைத்தது போல இருக்கும். ஆனால் அது நிலையாக இருக்காது. அதை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்க வேண்டியது அவசியமானது. நமக்கு சில சொத்துக்கள் வாங்குறோம், இடம் வாங்குறோம், வீடு வாங்குறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை பணம் அவசியமானது, அன்றாட நம்முடைய சாப்பிடுவதற்கு தேவையான பொருள் வாங்குறோமா, ஒரு அரிசி வாங்குறோமா, கோதுமை வாங்குறோமா, பணம் வேணும். ஆனால் அந்த பணம் ஆண்டவர் கொடுக்கிறார், அதை பயன்படுத்தலாம். அந்த பணம் நமக்கு அதுதான் என் நம்பிக்கை என்று மாறிவிட்டால் அது ஆபத்தாகிவிடும். பொருட்கள் தேவை, பணம் தேவை. எபேசியர் 5:5 பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் இருக்கு. என்கிட்ட உள்ள பொருள் பணம், இதுதான் என் நம்பிக்கை, என் பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, நான் இவ்வளவு வச்சிருக்கிறேன் என் கையில பணம், இதுதான் என் நம்பிக்கை அப்படின்னு அதை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா அது ஒரு விக்கிரகமாக மாறி விடுகிறது. அதை வணங்குறது போல பைபிள் நமக்கு சொல்லியிருக்கு. நீங்களோ நானோ ஒரு சிலையை பார்த்து வணங்காமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய நம்பிக்கை இன்னொரு பொருள் மேல் போகும்போது, பணத்தின் மேல் போகும்போது அது விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று எபேசியர் 5:5 வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க? பைபிள்ல நிறைய பெரிய பணக்காரங்க பரிசுத்தவான்கள்லாம் இருந்தாங்கல்ல. யோபு ரொம்ப ஒரு பணக்கார ஒரு மனிதன் யோபு. அவர்கிட்ட நிறைய சொத்துக்கள், பணம், தங்கம் எல்லாம் இருக்கதான் செஞ்சது. ஆனா அதை அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னு ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. யோபு புஸ்தகம் 31வது அதிகாரம் 24வது வசனத்துல அங்க எழுதியிருக்கு, நான் பொன்னில் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னது இல்லை அப்படின்னு அதுக்கு அடுத்து வாசிங்கன்னா இருக்கு. நான் சொன்னது இல்லைங்கிறார். தங்கத்தை பார்த்து நீதான் எனக்கு ஆதரவு, என்கிட்ட நிறைய பொன் கோல்டு இருக்கு, இதுதான் என் நம்பிக்கைன்னு நான் சொன்னது இல்லைங்கிறார். அதுதாங்க அவருக்கும் ஆண்டவருக்கு இருந்த உறவு. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், பயன்படுத்துகிறார், மற்றவர்களுக்கு கொடுக்கிறார், எல்லாம் நல்லது. ஆனால் தன்னுடைய நம்பிக்கை அதன் மேல் இல்லை. இதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி. இந்த உலகம் பணம், அந்தஸ்து இதெல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு உலகத்துல இருக்கிறோம். அதெல்லாம் பெரிதாய் பார்க்கிற ஒரு உலகம். இவ்வளவு விலை கூடின கார் இருக்கா, நீ இப்படி ஒரு பொருள் வச்சிருக்கிறியா, இதெல்லாம் பார்த்து பெரிதாய் பார்க்கிற உலகத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம எப்பயுமே ஒரு பொருளையோ பணத்தையோ தேவன் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கணும். பைபிள் வாசிக்கும் போது ஆங்காங்கே தேவன் உலகத்துல ரொம்ப உயர்வாய் பார்க்கப்படுகிறவளை அவர் எப்படி பார்க்கிறார், அதெல்லாம் நம்ம கரெக்டா அவருடைய பார்வை என்னங்கிறத பார்த்துட்டோம்னா உலகத்தாரை போல நம்ம என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். லூக்கா 16வது அதிகாரத்துல அங்க பரிசேயர்களை குறித்து எழுதியிருக்கு. அவங்க பொருளாசைக்காரர்கள் அப்படின்னு அவங்கள குறித்து எழுதியிருக்கு. அப்ப இந்த உலக பணம் இதெல்லாம் அது எப்படிப்பட்டது, அது ஆண்டவருடைய பார்வையில எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது லூக்கா 16வது அதிகாரம் 14 அடுத்து அந்த 15 பாத்தீங்கன்னா அங்க எழுதியிருக்கு, இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரை கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். பணம் தானே முக்கியம், இவர் ஏதோ பணம் எல்லாம் வேண்டியது இல்லைங்கிறார் அப்படின்னு ஜீசஸை கேலி பண்றாங்க. அப்ப அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா 15 பின்பகுதியில் எழுதியிருக்கு, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக
அருவருப்பாய் இருக்கிறது. இதுதாங்க உலகத்தை ஆண்டவர் பார்க்கிற விதம். இன்னைக்கு உலகத்துல ஐயோ இப்படி ஒண்ணா, இது ரொம்ப ரோல்ஸ் ராய்ஸ் காரா, ஓகே கார் பயன்படுத்திக்கலாம். ஆனா அது ஏதோ ஒரு உயர்ந்த பொருளாக, கனத்துக்குரிய கௌரவத்துக்குரிய ஒரு பொருளாய் பார்த்து அது மதிக்கப்படும் போது தேவனுடைய பார்வையிலே அது அருவருப்பாய் மாறி விடுகிறது. இந்த சிந்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? உலக நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களைப் போலவே யோசிக்க ஆரம்பிப்போம். விழுந்து போன எகிப்தை போல இருக்கிற உலக மனிதர்கள் போலவே யோசித்து, அவர்கள் எதை தேடுகிறார்கள், அவங்க எதை அதிகமாய் மதிக்கிறார்கள், வேல்யூ பண்றாங்க, அதையே நாமும் மதிக்க ஆரம்பித்து ஏமாந்து விடுவோம். வேண்டவே வேண்டாம். அந்த தெரிந்தெடுப்பு வேண்டாம். நம்ம எதை தெரிந்தெடுக்க போகிறோம்? எகிப்தின் பொக்கிஷங்களா? எகிப்தின் பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லும் போது வெறும் பணம் பொருட்கள் மட்டும் கிடையாது. சில பலன் உலகத்துல நம்ம ஒரு மாதிரி இருந்தா உடனடியாய் கிடைக்கும். ஆனா அது ஆண்டவருக்கு உகந்ததா இருக்காது. மலை பிரசங்கத்துல பார்த்தா, நீ ஜெபித்தாலோ உபவாசித்தாலோ மனிதர்கள் பார்க்கும்படி நீ செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். மத்தேயு 6வது அதிகாரம் அங்க உபவாசத்தை குறித்து சொல்லும் போது 16வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். எகிப்தின் பொக்கிஷத்தை போல தேடுகிற ஒரு மக்களை போல பார்க்கிறோம். இவங்க உபவாசிக்கிறாங்க, ஃபாஸ்ட் பண்றாங்க. எதுக்கு? தங்கள் ரொம்ப பக்தியானவங்க, ரொம்ப கடவுளை தேடுற ஒரு கூட்டம் என்று சொல்லி தங்களை காண்பித்துக் கொள்ள விரும்புகிற ஒரு கூட்டம். அப்ப ஆண்டவர் அவங்கள பத்தி சொல்றாரு, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. என்ன பலன்? சுத்தி இருக்கிற 4 பேர், அப்பா இவ்வளவு நீ நல்லா பக்தியா இருக்கிறியப்பா அப்படின்னு 4 பேர் ஏமாந்தவன் அவனை பாராட்டுவான் பாருங்களேன். அதுதான் உனக்கு பலன்பா, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுங்கிறார். எகிப்தின் பொக்கிஷங்கள் என்று சொல்லும் போது பொருட்கள் மட்டுமல்ல, தவறான முறையிலே நம்ம தேடக்கூடிய மற்றவருடைய வீண் புகழ்ச்சிகள், மாய்மால வாழ்க்கை, அதெல்லாம் ஏதோ ஒரு பொக்கிஷம் போல நமக்கு ஏதோ கிடைச்சது போல இருக்கும். ஆனா அதெல்லாம் வீண். எகிப்தின் பொக்கிஷங்கள் என்று ஆண்டவர் அதெல்லாம் பிரித்து வைக்கிறார். சரி, நமக்கு இருக்கிற தெரிந்தெடுப்பு என்ன? நம்ம எந்த வசனத்தை அடிப்படை வசனமாய் வைத்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? எபிரேயர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். முதல் சாய்ஸ், தெரிந்தெடுப்பு என்ன? உலகம், உலகத்தின்படி வாழுதல், பாவ உலகத்திற்கென்று பாவம் செய்து அதனால் உண்டாகிற சந்தோஷத்தை தேடி உலக மனிதர்களைப் போல பொருட்களை தேடி வாங்குவது, அந்த பொக்கிஷத்தை குறித்து சொல்லியிருக்கு. அது வேண்டாம். அப்ப தெரிந்தெடுக்க வேண்டிய இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு அங்க வைக்கப்படுது. கிறிஸ்துவின் நிமித்தம். இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வெறும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லவில்லை, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அப்படின்னு அங்க ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. நம்ம வாழ்கிற உலகம் எப்படின்னு தெரியுமாங்க? நீங்களும் நானும் நல்லவனா இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினைச்சிடக்கூடாது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கல, நமக்கும் கஷ்டம் வராது, இப்படி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லவே இல்லை. பைபிள்ல பார்க்கிறோம், ஆதியாகமம் 4வது அதிகாரம், ஆபேல் நல்ல ஒரு மனிதன், யாருக்கு எந்த கெடுதலையும் செய்யவில்லை. தன்னுடைய அண்ணன் காயினுக்கு அவனுக்கு விரோதமா ஒண்ணும் செய்யல. அங்க என்ன பிரச்சனை வருது? அவன் நல்லவனா இருக்கிறான், ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். காயினுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. என்னுடைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. பொறாமை வருகிறது. ஆபேல் பிடிக்காம போயிருது. ஆபேலை கொன்று விடுகிறான். நான் சொல்ல வருவது என்ன? உலகத்துல உத்தமமாய் வாழும்போது, தேவனுக்கென்று வாழும்போது, விழுந்து போன உலக மனிதர்கள் நமக்கு விரோதமாய் ஏதாவது செய்யலாம், நம்மை நிந்திக்கலாம், நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அது எல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகள் என்று சொல்லி அங்கே பிரித்து சொல்லப்படுகிறது. சரி, அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்களேன், பாக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை என்ன அப்படிங்கிறதை நம்ம பார்ப்போம். அதை எப்படி பாக்கியம் என்று சொல்லுகிறார் அதையும் நம்ம பார்ப்போம். சரியா? பைபிள்ல நம்ம தமிழ் பைபிள் வாசிக்கும் போது பாக்கியவான்கள்னு நிறைய இடத்துல வரும். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு லூக்கா 6வது அதிகாரத்துல ஆண்டவர் அங்க சொல்லுவார். யோசிச்சு பாருங்க, என்கிட்ட ஒருவேளை பணமே இல்லை, நான் கஷ்டப்படுறேன், ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு? தரித்திரராகிய நீ பாக்கியவான். சாப்பாடே இல்லை, பசியா இருக்கிறேன், என்ன பார்த்து சொல்றாரு? பசியா இருக்கிற நீ பாக்கியவான்.
வாழ்க்கையில் ஏதோ கவலை, நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, அழுகிற நீ பாக்கியவான்கள். இது பார்க்கறதுக்கு நமக்கு வினோதமா இருக்கும். ஐயோ, இது எப்படிங்க பாக்கியமா இருக்க முடியும்? பாக்கியவான்கள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வசன பகுதியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோவான் 13வது அதிகாரத்துல அங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறார். நமக்கு தெரியும், அது அந்த நாட்களிலே ரொம்ப கீழான ஒரு ஒரு வேலையாக பார்க்கப்பட்டது. அடிமைகள் செய்யக்கூடிய ஒரு வேலை. அதை இயேசு கிறிஸ்து செய்கிறார். நானே இப்படி செய்தால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு அங்க ஒரு மாதிரியை வைக்கிறார். வைத்து விட்டு யோவான் 13வது அதிகாரம், அது சொல்லப்பட்ட அந்த பகுதி அங்க நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். 13வது அதிகாரத்துல 14-15 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமாயே நானே உங்களுக்கு செய்தா நீங்களும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யுங்க. 15வது வசனத்துல நீங்கள் செய்யும்படி ஒரு மாதிரியை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா கவனிங்க. யோவான் 13:17 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாக்கியவான் என்கிற வார்த்தை வருது. நல்லா கவனிங்க. நீங்களோ அல்லது நானோ ஒரு நபருடைய கால்களை கழுவுகிறோம். அழுக்கா இருக்க அந்த காலை அப்படியே வாஷ் பண்றோம், அந்த பைபிள்ல சொன்னபடி. அந்த காலை கழுவும் போது, ஐயோ அந்த காலை கழுவுறேன், அழுக்கான காலை அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பரவசம் உருவாகாது, ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்காது. ஐயோ, அந்த காலை பார்க்கும்போது ஒரு பரவசம்லாம் வராது. பாக்கியவான்களை போல உணர மாட்டீர்கள். சுத்தி இருந்து பார்க்கிற 4 பேர் உங்களை பார்த்து பாக்கியவான்கள் சொல்ல மாட்டாங்க. ஐயோ இந்த காலை கழுவுற வேலையை நீ பாக்குற அப்படின்னு கீழே தான் பார்ப்பாங்களே தவிர, ஐயோ காலை கழுவுற ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப இங்கே பாக்கியவான்கள் என்று சொல்லும் போது அது அங்க அர்த்தம் என்ன தெரியுமாங்க? தேவனுடைய பார்வையிலே பாக்கியவான்கள். என்னை நான் தாழ்த்தி இன்னொருவருடைய கால்களை கழுவுகிறேன். ஒருவேளை நான் பாக்கியவானாய் உணரவில்லை, என்னை பார்த்து 4 பேர் நீ பாக்கியவான் என்று சொல்லவில்லை, ஆனால் என்னை படைத்த தேவன் என்னை பார்க்கிறார். நான் சொன்ன வார்த்தையின்படி நீ நடக்கிறாய், நீ பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்ல வர்றது என்னங்க, பாக்கியவான்கள் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ தேவனுடைய பார்வையிலே பாக்கியவான்களா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன். அல்லேலூயா. நல்லது. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அப்படின்னு ஒண்ணு நான் சொன்னேன் இல்லையா? ஆண்டவருக்கென்று உண்மையாய் வாழும்போது, பரிசுத்தமாய் வாழும்போது இந்த உலகம் நமக்கு தொந்தரவு கொடுக்கும். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரன் உண்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஒரு ஜாப் அவங்களுக்கு கிடைத்தது. அவங்களுக்கு போன உடனே அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? பிரைபிங், லஞ்சம் என்பது சரளமாய் கொடுப்பார்கள், சாதாரணமா வரும். இவர் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதர் வாங்க மாட்டார். அப்ப கூட இருக்கிற சக அதிகாரிகளுக்கு அவரை பிடிக்காது, அவங்களுக்கு பணம் வராதுல்ல. அப்ப இவரை ஏதாவது அவருக்கு விரோதமாய் தவறாக பெட்டிஷன் போடுவாங்க, அவரை வேற இடத்துக்கு மாத்த ட்ரை பண்ணுவாங்க. பாருங்களேன், இதுதான் உலகம் நமக்கு கொடுக்கக்கூடியது. உண்மையா இருந்தாலும் நம்மை வெறுக்கக்கூடிய ஒரு உலகம். இன்னொன்னு, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அப்படிங்கிறது அது எங்க தெரியுமா பிரதானமா இருக்கும்? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கட்டளை உண்டு. அது என்ன? மத்தேயு 28வது அதிகாரம் கடைசியில பார்க்கிறோம், மார்க் 16 கடைசியில பார்க்கிறோம். உலகம் எல்லாம் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கிற கட்டளையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இது ஆலோசனை அல்ல, முடிந்தால் செய் அல்ல, அது ஒரு கட்டளை. இட்ஸ் a commandment. இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போது ஒரு சிலர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் நியூட்ரலா இருப்பாங்க, சரி போப்பா அப்படின்பாங்க. அநேகர் நமக்கு விரோதமாய் கோபப்படுவார்கள். ஒரு முறை ஒரு நண்பருக்கு சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தேன். நல்லா கேட்டார். ஓ, இயேசு கிறிஸ்து நல்ல போதனைகள்லாம் சொல்லி இருக்கிறார்ல அப்படின்னு விரும்பி கேட்டார். கடைசியாய் நான் சொல்லும் போது அவர் கடைசியா கேட்டார், அப்ப நீ என்ன சொல்ற, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழிங்கிறியா? ஆமா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு கோபம் வந்துருச்சு. எங்க மூதாதையார், நாங்கள் எங்களுடைய மதம் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது, அப்ப நான் எங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்குமே ஒன்றும் தெரியலையா? நீ சொல்ற இயேசு மட்டும்தான் வழின்னு நீ சொல்றியே, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கோபப்பட்டார். உலகம் ஏங்க நம்மளை வெறுக்கும்? என் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்னு அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். ஏன் கிறிஸ்தவனை பார்த்து உலகம் பகைக்கணும்? ஒரு நல்ல கிறிஸ்தவன் நல்லவனா இருப்பான்ல, 4 பேருக்கு உதவி செய்வான், ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காண்பிப்பான். இதுக்காகலாம் உலகம் வெறுக்காது. ஏன் உலகம் நம்மளை வெறுக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், அவரே வழி, அவர் இல்லாவிட்டால் பரலோகம் போக முடியாது, நரகம்தான் என்று சொல்லக்கூடிய சுவிசேஷம் அநேகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை எப்படி நீ சொல்லலாம்? எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய அப்பா சொல்லி கொடுத்த வழிகள் இருக்கிறது, என்னுடைய தத்துவங்கள் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது சொல்லி சுவிசேஷத்துக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள். அதுலதான் அந்த நிந்தனைங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு தைரியமாய் சுவிசேஷம் சொல்லும் போது
வரக்கூடிய எதிர்ப்பு. இததான் இந்த இடத்துல அந்த எபிரேயர்ல முக்கியமான ஒரு சாய்ஸா வைத்திருக்கு. அதுல நான் அந்த வசனத்தை எப்படி பார்க்கணும்னு நான் கற்று தருகிறேன். ஊழியம் செய்யும் போது, இப்ப நாங்க கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்யறோம். சில இடத்துல திட்டுவாங்க, சில இடத்துல வாங்கி கைப்பிரதிகள் பைபிள் எல்லாம் கிழிச்சு போடுவாங்க, சில இடத்துல அசிங்கமா நம்மள தகாத வார்த்தைகளை பேசுவாங்க, சில இடத்துல அடித்து விரட்டுவார்கள், சில இடத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஊழியம் செய்யும் போது வருது. இதை கேட்பதற்கு ஐயோ அப்படியா, வெளியிருந்து அது ஒரு கஷ்டமா தான் தெரிகிறது போல இருக்கும். ஆனால் அதை பார்க்க வேண்டிய ஒரு விதம் இருக்கிறது. எபிரேயர் 11:26 நம்முடைய வசனத்தை மறுபடியும் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அப்படிங்கிற வார்த்தையை கவனிக்கணும். இதுல எதை தெரியுமா ஹைலைட்டா பார்க்கணும்? நிந்தைங்கிற வார்த்தையை பெருசா பார்க்க கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படின்னு ஒண்ணு வருதுல, அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நிந்தையை பார்க்க கூடாது. நிந்தை அது யாருக்கு பிடிக்காது? உங்களுக்கோ எனக்கோ யாரோ நம்மளை திட்டுனா பிடிக்காது, அடிச்சா பிடிக்காது. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இது பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் நான் பார்க்க வேண்டிய ஒரு வசனம். இது நிறைய கிறிஸ்தவர்கள் சபைகள் இன்றைக்கு மறந்து விட்டார்கள். நிறைய சபைகள் என்னாச்சு தெரியுமா, இன்னைக்கு ஊழியங்களே இல்லை. ஐயோ அங்க எதிர்ப்பு இருக்கு, இங்க போனா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போறாங்க, ஊழியெல்லாம் வேண்டாம், நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நிறைய பேர் உட்கார்ந்துட்டாங்க. இல்லவே இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிச்சு பாருங்க, அங்கே எதிர்ப்புகள் வரும், ஜெயில போடுவாங்க, சுவிசேஷம் சொல்லக்கூடாது, தடைகள் வரும். ஓகே, அதுக்கெல்லாம் அவங்க நிறுத்த மாட்டாங்க. அந்த உபத்திரவங்கள் மத்தியிலே சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பு. எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பு. ஐயோ ரொம்ப எதிர்ப்பு இருக்கு, இப்பெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. இல்லவே இல்லை. எதிர்ப்புகள் இருக்கோ இல்லையோ, அதிகமோ கொஞ்சமோ, அதன் மத்தியிலே செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த முறை. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடிய மத்தேயு அந்த 5வது அதிகாரத்தின் முதல் பகுதியில் மலை பிரசங்கத்துல பார்த்தா, மத்தேயு 5:11-12 ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 12வது வசனத்துல சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களை யாராவது நீ காஸ்பல் சொல்ல போற, இயேசுவை சொல்ற, என் நிமித்தம் உன்னை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போறாங்களா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என்னது ஆண்டவர் இப்படி சொல்றீங்க? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம், வயசான காலத்துக்கு சேர்த்து வைக்கிறோம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் வைக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறோம். ஓகே, எல்லாம் இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஒரு பெரிய சேவிங்ஸ் இருக்கு பரலோகத்துல. அங்க ஒரு சேவிங் பேங்க்ல நம்ம பணம் போடலாம். பணம்னு நான் சும்மா சொல்றேன். அங்கே ஒரு பலன் சேர்த்து வைக்கலாம்னு ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்களா? இது ஒரு அமேசிங் ஒரு பிளஸ்ஸிங்க. ஆண்டவருக்காக வாழ்ந்து அவரை மற்றவர்களுக்கு தைரியமாய் சொல்லும் போது எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வருகிறதா, அது நமக்கு பரலோகத்திலே பெரிய பலனை சேர்த்து வைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது மகிழ வேண்டிய ஒரு விஷயம். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைன்னு சொன்னேன். நிந்தையை பெருசா பார்க்காம, இது என் இயேசுவுக்காக, எனக்காக சிலுவையிலே நிந்தனைகளை அனுபவித்து முகத்திலே காரி துப்பப்பட்ட என் இயேசு, அவருக்காக நான் பாடுபடுகிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம் என்று வரும்போது அது நம்ம பார்க்கிற கண்ணோட்டமே மாறும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒரு முறை அப்போஸ்தலர் எல்லாம் கூப்பிட்டு அடிக்கிறாங்க. இனி நீ சுவிசேஷம் சொல்லுவியா, சொன்னா நாங்க உன்னை என்ன செஞ்சிருவோம், கொன்றுவோம், அப்படி இப்படிலாம் மிரட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அது அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அப்போஸ்தலர் 5:41 அடி வாங்கிட்டு அந்த 2 அப்போஸ்தலரும் திரும்பும் போது அவங்க சொல்றாங்க, அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் அப்படின்னு சொல்லி அங்க எழுதியிருக்கு. ஐயோ, நான் இயேசுக்காக அடி வாங்க எனக்கு தகுதி இருக்கா, பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்குவதற்கு ஒரு தகுதி இருக்கிறது என்பதை நினைத்து அவர்கள் மகிழுகிறார்கள். இது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை, கட்டளை நமக்கு உண்டு. அதை சொல்லும் போது ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், அநேகர் எதிர்க்கலாம், பிரச்சனைகள் வரலாம். எதுவானாலும் இது நமக்கு ஒரு பெரிய நித்திய மகிமையை கொண்டு வருகிறது. பரலோகத்துல ஒரு பெரிய பலனாக அது மாறுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் என்று நமக்கு நினைவுபடுத்துகிறார். நமக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கிற தெரிந்தெடுப்பு என்ன? 2 காரியங்கள். ஒரு பக்கம் எகிப்து இருக்கிறது, உலகம் இருக்கிறது, அதன்படி வாழ்ந்தால் சில பொக்கிஷங்கள் என்று கிடைக்கும். முடிவிலே வாழ்க்கை அங்கே
நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, எல்லாம் மாயை என்ற ஒரு விரக்தியான வாழ்க்கை, ஒருவேளை நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய எகிப்தின் வாழ்க்கை, பொக்கிஷங்கள். இன்னொரு பக்கம் ஜீவனுக்கு போகிற வழி, கிறிஸ்து இருக்கிறார், அவர் நிமித்தம் வரக்கூடிய நிந்தைகள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி, நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? உலக மக்களைப் போல உலகத்திற்காக வாழப் போகிறாயா? என்னுடைய வார்த்தையை கேட்டு எனக்கென்று உத்தமமாய் வாழ்ந்து எனக்கென்று சாட்சியாய் இருப்பாயா? எந்த ஒரு வாழ்க்கை இந்த வருடம் தெரிந்தெடுக்க போகிறா? அந்த தெரிந்தெடுப்பின் படிதாங்க இந்த வருஷம் நமக்கு இருக்க போகுது. நல்லா இருக்க போதா, நல்லா இல்லாம இருக்க போதா அப்படிங்கிற கேள்விக்கு ஒருவேளை சரியானதை நம்ம தெரிந்தெடுத்துட்டோம்னா, கிறிஸ்துவை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அவர் நிமித்தம் ஒரு நிந்தைகள் அது ஆசீர்வாதம் என்பதை நம்ம புரிந்து கொண்டால், பெரிய ஒரு மகிமை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் இந்த வருடம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. சரி, எகிப்தை பின்பற்றினால் பொக்கிஷம் என்று இருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை, அந்த வார்த்தை நம்ம மறுபடியும் கவனிப்போம். அந்த எபிரேயர் 11:26 மறுபடியும் பாருங்க. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. கிறிஸ்தவ வாழ்க்கையின் கோலே என்னங்க? இனி வரும், இப்ப கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற காரியம் அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்குன்னு இருக்கு. கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படிப்பட்டவங்களாம்? கண்ணால தெரியல, ஆனா அதை தான் பார்க்கிறோம். இது உலக மனிதனுக்கு புரியாத ஒரு கான்செப்ட். எப்படிப்பா கண்ணால தெரியாத பார்ப்ப? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற இனி வரும் பலன் என்கிற ஒன்றை பார்த்து முன் செல்ல நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவினால நிரப்பப்படணும். இந்த அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள புதுப்பிக்கப்படணும். அதுல ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 6வது அதிகாரத்துல ஒரு பட்டியல் இருக்கிறது. எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது அப்படின்னு சொல்லும்போது, எபிரேயர் 6:4-5 பார்த்தா பிரகாசிப்பிக்கப்படுதல் இருக்கு, பரம ஈவை ருசி பார்த்தல், பரிசுத்த ஆவியை பெறுதல், தேவனுடைய நல்வார்த்தையை ருசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த எபிரேயர் 6:5 பின்பகுதியில் எழுதியிருக்கு, இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரும் உலகனா என்னது? மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பரலோகம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய வானம் புதிய பூமி என்கிற ஒரு மகிமையான இடம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த இனி வரும் உலகத்தின் பலன்கள், அந்த பவர்ஸ், அத ருசி பார்க்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலங்களிலும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ருசி பார்க்கிறதுனா என்னது? மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறது, ருசி பார்க்கிறது இல்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இனி வரும் உலகம் என்கிற ஒரு காரியத்தை ருசி பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அது எப்படிங்க இனி வரும் உலகத்தை ருசி பார்க்கிறது? பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இந்த இனி வரும் உலகத்தின் பலன்களை எப்படி ருசி பார்க்கிறது? ரொம்ப ஈஸி. இரவும் பகலும் வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கும்போது இந்த பைபிள்ல அங்கங்க இனி வரக்கூடிய உலகத்துல என்ன இருக்கு, அங்க நமக்காக என்ன காத்து கொண்டிருக்கிறது என்பதை ஆங்காங்கே வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அதை கற்றுக் கொடுக்கும் போது, அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு போய் வந்ததை போலவே ஒரு முழு நிச்சயம் நமக்குள் கொடுக்கப்படும். ஒரு சில வசனங்களை அவங்களுக்கு வாசிக்கிறேன். இதெல்லாம் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தியானிக்கும் போது நம்மை அறியாமல் ஒரு பரவசம் வரும். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு மகிமையான இனி வரும் உலகம் இருக்கிறதா என்று சொல்லி நம்முடைய உள்ளான இருதயம் பரவசப்படும். எப்படா அங்க போவோன்னு ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள உண்டாகிவிடும். இனி வரும் உலகம் எப்படி இருக்கும்? பைபிள்ல சில வசனங்களை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல அங்க நம்ம பார்க்கிறோம். 1வது வசனத்துல, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். இன்னைக்கு இருக்கிற உலகம் எல்லாத்துலேயும் கலங்கப்பட்ட ஒரு பொல்யூட்டட் வேர்ல்ட். பிளாஸ்டிக்ஸ், பொல்யூட்டன்ஸ், ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எல்லாம் பொல்யூஷன் ஆகி உலகம் இப்படி போய்கொண்டிருக்கிறது என்று மனிதர்கள் கவலைப்படுகிறார்கள். நம்மளும் கவலைப்படதான் செய்யணும். ஆனா நம்ம கவலைப்பட்டே நம்ம வாழ்க்கை முடிய வேண்டியதில்லை. ஒரு புதிய வானம் புதிய பூமி என்று ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அது எப்படி இருக்குமா? 2வது வசனத்துல அந்த 21வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கு, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஒரு பெண் தன் திருமண நாளிலே திருமணத்திற்கென்று தன்னை அலங்கரித்து கொள்வதை போல இந்த புதிய வானம் புதிய பூமி, அந்த புதிய எருசலேம் அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லி அங்கே யோவான் பார்க்கிறார். அங்க எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லும் போது 4வது வசனத்தில் எழுதியிருக்கு, அங்கே கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை. நம்ம எப்படிப்பட்ட உலகத்திற்கு போறோம்? இந்த உலகத்துல மரிக்கிறோம், 2ஆம் மரணம் என்று நமக்கு ஒன்று கிடையாது. மரணம் இல்லாத ஒரு உலகம்.
துக்கம் இல்லை. உலகத்துல பாருங்களேன், நமக்கு எவ்வளவு துக்கம் இல்ல. நம்முடைய பெரிய நம்பிக்கை என்ன? துக்கம் இல்லாத ஒரு புதிய வானம், புதிய பூமியை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இதெல்லாம் வாசிக்கும் போதுங்க, நமக்குள்ள ஆவியானவர் வரும்போது அதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? இந்த புதிய வானம், புதிய பூமி, பரலோகம், இதை குறித்த ஒரு முழு நிச்சயம் நமக்கு உண்டாகும். இதை நம்ம எப்படி பார்க்க மாட்டோம்? பைபிள்ல பரலோகம்னு ஒண்ணு இருக்கான் அப்படி சொல்ல மாட்டோம். பரலோகம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அடிக்கடி அங்க போய் வந்த மாதிரி ஒரு முழு நிச்சயம் நமக்குள் ஆவியானவர் தருவார். இந்த புதிய வானம், புதிய பூமி, அது அது எப்படி இருக்கும்? 21, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21:18 பாத்தீங்கன்னா, அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு சொல்லி இருக்குங்க. விவரிக்க முடியாத அழகு. ஏதோ ஒரு பொன் கோல்ட பத்தி சொல்லியிருக்கு. ஆனா அது கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொல்லியிருக்கு. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிக மிக அழகான, மிக மிக ஒரு அருமையான, வேதனை, கண்ணீர், மரணம் இல்லாத, சண்டை சச்சரவு இல்லாத, ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு மகிமையான புதிய வானம், புதிய பூமியை நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது இனி வரும் உலகத்தின் பலன்களை நம்ம ருசி பார்க்கிறோங்க. அந்த அந்த நம்பிக்கை நமக்குள் உருவாக உருவாக இந்த உலகத்தின் வாழ்க்கை ஈஸியா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஜெயிலில் போட்டிருப்பாங்க, கல்லால் அடிச்சு கொல்ல பார்ப்பாங்க, கப்பல்ல பல முறை சேதங்கள்ல இருப்பார், ஜெயிலில் இருப்பார், பல கஷ்டங்கள் படுவார். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டப்பட்டாலே என்ன சொல்லுவோம்? ஐயோ இவ்வளோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படிம்போம். பவுல் என்ன தெரியுமா சொல்லுவாரு? தனக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். என்ன வார்த்தை தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாத தேவனுடைய ராஜ்யம், அங்கே இருக்கிற பலன், அதை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். ஐயோ அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்டா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? இதெல்லாம் லேசானதுப்பா. எப்படிங்க இதை லேசானதுன்னு சொல்றீங்க? இனி வரும் மகிமைக்கு இக்கால பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஐயோ ஒரு பெரிய மகிமை எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு புதிய வானம், புதிய பூமி, அங்கே தேவனுடைய முகத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய ஆவிலே உணர்ந்து அதை குறித்து ருசிக்க ருசிக்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மகிமையான ஆசீர்வாதம், இக்கால பாடுகள்லாம் சின்னதா தெரிய ஆரம்பிச்சிருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு பெருசா தெரியுதா? ஒருவேளை என்னுடைய கேள்வி, இனி வரும் உலகம் அப்படிங்கிறத நீங்க ஒருவேளை டேஸ்ட் பண்ணாம இருக்கிறீங்களா? ருசிக்காம இருக்கிறீங்களா? இனி உங்களுடைய வாழ்க்கையில அதை ஒரு டிசிப்ளினா கொண்டு வாங்க. இனி வரும் உலகம் அது என்ன அப்படின்னு பைபிள் அங்கங்க படிச்சு ஜெபிச்சு ஆவியானவருடைய உதவியோடு அதை ருசி பார்க்க ஆரம்பிங்க. இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாய் சிறிதாக மாற ஆரம்பிக்கும். இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற ஒரு 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 முழு நிச்சயம், ஒரு 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 பூரிப்பான ஒரு இருதயம் உங்களுக்குள் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்படி நான் சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பைபிள்ல நரகம், பரலோகத்தை குறித்து போதுமான அளவு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இது போதுமானது. சில நேரத்துல சில தங்கள் அனுபவங்களை சொல்லலாம். நான் என் ஆண்டவர் பரலோகம்ங்கிற இடத்தை காண்பித்தார் அப்படின்னு சில அனுபவங்களை சொல்லலாம். சில புக்ஸ் அவங்க எழுதலாம். நமக்கு பக்தி விருத்தியா இருந்தா எடுத்துக்கொள்ளலாம், நல்லது. ஆனா கவனமா இருக்கணும் எப்பயுமே. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கல்ட் குரூப்ஸ், கள்ள உபதேசங்களை சொல்லக்கூடிய உபதேச கூட்டங்களுடைய பின்னணி பாத்தீங்கன்னா, அதை துவக்கியவர்கள் தரிசனங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஒரு தேவதூதன் வந்தார், மார்மன்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஸ்டார்டிங்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல், நிறைய தரிசனங்களை சொல்லுவாங்க. ஒரு தேவதூதன் வந்தார், எனக்கு இப்படி தங்க தகடுகளிலே எழுதின வாசகங்களை கொடுத்தார், புக் ஆஃப் மார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த தரிசனங்கள், பரலோகம், தூதர்களை பார்த்ததா இந்த கள்ள உபதேச கூட்டத்தின் பின்னணியில் இருக்கிற ஸ்தாபர்கள் அனுபவங்களை நிறைய சொல்லுவாங்க. கவனமா இருக்கணும். இப்படி நான் சொல்லும் போது எல்லாரும் பார்க்கிற அனுபவங்களை குறித்து தவறு என்று சொல்லவில்லை. தவறை முன்வைக்க விரும்புகிறவர்கள் இப்படிப்பட்ட தரிசனத்தை தான் அவங்களுடைய பலனா வச்சிருப்பாங்க. எனக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார்ல, ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சராசரி கிறிஸ்தவன் ஏமாந்து விட வாய்ப்பு இருக்கிறது. கவனமாய் இருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கு. சாது சுந்தர் சிங் என்ற தேவ மனிதர் இருந்தார். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால. நல்ல ஒரு தேவ மனிதர். அவர் எழுதிய புத்தகங்கள் அவ்வளவு அருமையான புத்தகங்கள்.
திருவடி உபதேசங்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அட் மாஸ்டர்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இணையற்ற அருமையான புத்தகங்கள். எனக்கு ஒரு முறை அவர் எழுதிய எல்லா புத்தகங்களும் அடங்கிய ஒரு ஒரு கலெக்ஷன் போல ஒரு பப்ளிகேஷன்ல ஒன்று கிடைச்சது. ரொம்ப ஆர்வமா அதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதி வரும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது. அது என்ன தெரியுமா? அந்த பகுதியை சாது சுந்தர் சிங் நேரடியாக எழுதவில்லை. இன்னொருத்தர் அவர்கிட்ட பேட்டி எடுத்தோம், சாது சுந்தர் சிங் இதை எங்களுக்கு சொன்னாருன்னு எழுதிருந்துச்சு. அங்க என்ன தெரியுமா எழுதிருந்துச்சு? சாது சுந்தர் சிங் தன்னுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் சொல்லும்போது சொல்லுகிறார், பரலோகத்துல நான் போனேன், தூதர்கள் என் கூட பேசினாங்க. அதுல ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். நரகம் என்பது என்னன்னைக்கு இருக்காது, ஆண்டவர் அன்பானவர், நரகத்துல உள்ளவங்களை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு மறுபடியும் பரலோகத்துக்கு கொண்டு வந்துருவாரு, நரகம் ஒண்ணு இல்லாம அழிந்து போகும் அப்படின்னு ஒரு வாசம் சாது சுந்தர் சிங் சொன்னது போல இருந்துச்சு. என்னுடைய ஆரம்ப கால கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு அது ஒரு பெரிய ஒரு கேள்வி. என்னடா இப்படி சாது சிங் சொன்னது போல இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி. எனக்கு பைபிள் அந்த அளவுக்கு அந்த நாட்கள்ல சரியாய் தெரியாது. யோசிச்சு பாருங்க, நரகம்னு ஒண்ணு இருக்காது, ஆண்டவர் அதை கொஞ்சம் கொஞ்சமாய் அன்பான ஆண்டவர் அங்க இருக்கிறவங்களெல்லாம் மீட்டுக் கொள்வார் அப்படின்னா ஊழியமே செய்ய வேண்டியது இல்லையே, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நரகத்துல இருந்து ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிடலாமே. அந்த புத்தகத்தை படித்து ஒரு 2-3 நாட்கள் இருக்கும். ஒரு 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 கிறிஸ்தவ சகோதரர் அப்பப்ப நான் பார்ப்பேன், நல்ல தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் அவர் ஒரு கடையில இருந்தாரு. அப்படி அவர் போய் அவர் கடைக்கு முன்னாடி போய் நிக்கிறேன். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தம்பி, நீ ஏதாவது சமீபத்துல புக்கு படிச்சியா? டக்குன்னு அப்படி அவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, நீ படிச்சு ஒரு புஸ்தகத்துல ஏதோ குழப்பமா இருக்க, அது அது நீ நினைக்கிற நபர் எழுதுனது இல்ல, அது வஞ்சிக்கப்பட்ட ஒரு நபரினால் எழுதப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. எனக்கு அப்பா, எனக்கு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். யோசிச்சு பாருங்க, சாது சுந்தர் சிங் தேவ மனிதர், அவர் சத்தியங்கள் உண்மை உள்ளது, அவர் பெயரை சொல்லி தவறான உபதேசங்கள் அடங்கிய ஒரு புக்கே என் கை கிடைக்குது பாருங்க. எனக்கு அதை பகிர்ந்து பார்க்க அந்த நாட்களிலே தெரியவில்லை. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா எனக்கு பேசினார். நீ வாசித்த புத்தகம் அது வஞ்சிக்கப்பட்ட ஒரு நபரால் எழுதப்பட்ட பகுதி என்று சொல்லி. அவருக்கு நான் என்ன படிச்சேன்னு தெரியாது, அது எதுனே அவருக்கு தெரியாது. பார்த்த உடனே எனக்கு சொன்னார். நான் எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்? நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள், தேவ மனிதர்களுடைய நல்ல அனுபவங்கள், அதெல்லாம் நம்ம கேட்கணும், பக்தி விருத்தி அடையணும், பலன் அடையணும். ஆனா ஃபைனலா ஒரு கேள்வி இருக்கு. அவங்க சொல்றது இந்த பைபிள் படி இருக்கா? இந்த பைபிளுக்கு மிஞ்சி ஒன்று சொல்றாங்களா? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. வேதம் என்கிற எல்லைக்குள் நாம நிற்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாதுகாப்பு. இதற்கு மிஞ்சி ஏதோ ஒரு காரியம் சொல்லப்படுகிறதா? நமக்கு தேவையே இல்லை. இந்த பைபிள் போதும், இதுல உள்ளதே படிச்சு நம்ம இன்னும் கீழ்ப்படியல, இதற்கு மிஞ்சி எதற்கு ஒரு உபதேசம்? கவனமாய் இருப்போம். அந்த நம்ம பார்க்கிற வசனத்தை கடைசியா அதை நான் ஃபைனலைஸ் பண்ணி நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 11:26, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு எப்படி நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார்? இந்த வருடம் நமக்கு முன்பாக 2 தெரிந்தெடுப்பு, எகிப்து என்று ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொன்று இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் எதை தெரிந்தெடுக்க போகிறோம்? இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் எங்கே நம்ம போக போறோம், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க போகுதா அல்லது சாபமா இருக்க போகிறதா என்பதை நிர்ணயிக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எதை தெரிந்தெடுக்க வேண்டும்? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை, அவருக்காக வாழ்வது, அவர் நமக்கு சொன்ன கிறிஸ்துவின் போல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அவருக்கு சாட்சியாய் நம்ம வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க, நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான், he thought அப்படின்னு இருக்கு. நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க இருக்கும்? இங்க உள்ளுக்குள்ள நம்ம எதை எப்படி நம்ம திங்கிங் இருக்கு, நம்ம எதை அங்க எண்ணுகிறோம், எப்படி சிந்திக்கிறோம், இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையின் வெளிப்பாடு. அப்படிதான் இருக்கும். உங்களுடைய சிந்தைகள், என்னுடைய சிந்தைகளிலே என்ன இருக்கிறது? நம்ம பெரிய நிறைய யோசிப்போம், அறிவாளியை போல யோசிப்போம். பொதுவாக நம்முடைய அறிவின்படி சில விஷயங்களை யோசிப்போம். இதுதான் சரி எனக்கு தோன்றுகிறது, இதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சில விஷயங்களை யோசிப்போம். சரி மாதிரி இருக்கும். ஆனா பைபிள் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குது. எரேமியா சொல்லுவார், இருதயம் திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது அப்படிம்பார். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இருதயத்திலிருந்து யோசிக்கிறது ரொம்ப கரெக்டாலாம் இருக்காது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லியிருக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. இதுதான் சரி, அதுதான் சரின்னு நமக்கு தோணும், அதன் முடிவோ மரண வழிகள். நான் என்ன சொல்ல வருகிறேன், நாம் எப்படி நம்முடைய தாட் லைஃப், நம்முடைய சிந்தனை வாழ்க்கை எப்படி இருக்கிறது, யாரும் பார்க்காத எனக்குள் உள்ள சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, தனித்து ஒரு அறையில இருக்கும்போது நான் எதை குறித்து சிந்திக்கிறேன், என்னுடைய சிந்தனைகளை யார் ஆளுகை செய்கிறார்? யார் ஆளுகை செய்ய முடியும்?
உலக மனிதர்களை எதை ஆண்டு கொண்டிருக்கிறது? டிவி, நியூஸ், சோசியல் மீடியா, மனிதர்கள் சொல்றாங்க. இதுதான் அவங்களுடைய தாட்டை, அவங்களுடைய எண்ணங்களை அவைகள் தான் ஆளுகை செய்கிறது. நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எது ஆளணும்? தேவனுடைய வார்த்தை ஆள வேண்டும். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனிதன் பாக்கியவான். இந்த பைபிளை ரெகுலரா காலையிலையும் நைட்டு நம்ம வாசித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் விடாம வரிசையா வாசிச்சுட்டே இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனைகள் மனம் புதிதாகி நம்ம மறுரூபமாகிறோம். இந்த பைபிள் வாசிக்கிறதுல தாங்க நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்க முடியும். இன்னொன்று, ஜெபிக்கிற இடம். நம்ம ஜெபிக்க போகும்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம்மை புதுப்பித்து புதிய அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். அங்கே மனம் புதிதாகி மறுரூபமாக்குற அனுபவம் நமக்கு உண்டாகிறது. இந்த செய்தியின் கடைசியாய் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம் நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் இந்த வருடத்தின் மிக முக்கியமானதாய் நான் உங்களுக்கு முன்வைப்பது அன்றாட ஜெபிக்கிற நேரம், வேதத்தை தியானிக்கிற நேரம். இதை நீங்க பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒதுக்காட்டா டைம் இல்லாதது மாதிரியே இருக்கும். ஐயோ, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை இப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுவோம். வேண்டவே வேண்டாங்க. எதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, இந்த பைபிளை வாசிச்சுட்டு ஒரு இடத்த ஒதுக்கி ஒரு பக்கம் விடாம வரிசையா பைபிள் வாசிக்கணும். எந்த ஒரு பகுதியை விட்டு விடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன். பைபிள்ல இருக்கிற மொத்த அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு டிவைட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு 13 அதிகாரங்கள் படிச்சா 3 மாசத்துல ஃபுல் பைபிள் ரீட் பண்ணிடலாம். இது ஒருவேளை இந்த மேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை ஒரு நாளைக்கு 13 அதிகாரம், காலையில 2, மதியம் 2, ஈவினிங் 2 அப்படி சும்மா பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். 12, 13 அதிகாரம் படிச்சிட்டிங்கன்னா 90 நாட்கள் 3 மாதங்கள்ல முழு பைபிளை படிச்சிடலாம். இப்படி நீங்க ஒரு 2-3 தடவை படிச்சு பாருங்க, பைபிள் இன்னும் ஃப்ரெஷ்ஷா மாறும். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பைபிளுடைய அந்த இன்னும் ஒரு முப்பரிமாணமாக உங்களுக்கு முன் அது இன்னும் அழகாக புரிய ஆரம்பிக்கும். தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, உள்ளதை உள்ளதென்று ஆண்டவரிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை, இந்த இடத்துல நான் பாவம் செய்து விட்டேன், மன்னியும் என்று சொல்ல வேண்டிய இடம். ஆண்டவரை, இந்த இடத்துல நான் பயப்படுகிறேன், பயத்தை அவரிடத்திலே சொல்ல வேண்டும். நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு, இது எந்த அளவுக்கு சரியாய் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள், மோசே என்ன எண்ணினான், எகிப்தை காட்டிலும் கிறிஸ்துவின் நிந்தையை மேன்மை என்று எண்ணின எண்ணம் எப்படி வரும்? மோசே தேவனோடு உறவாடின ஒரு மனிதன், தேவ வார்த்தையை தன் இருதயத்திலே சுமந்து கொண்டிருந்த மனிதன், தேவ சமூகத்திலே காத்திருந்த மனிதன். அவனுடைய எண்ணங்கள் அங்கே பரலோகத்தினால் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்ததுனாலதான் அந்த சரியான சாய்ஸ் அவர் தெரிந்தெடுக்க முடிந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னைக்கு வேணாலும் எங்கனாலும் விழலாம். 40 வருஷம் நான் நல்லா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தேன், 41வது வருஷத்துல விழ வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். பயப்பட வேண்டியதில்லை. அன்றாட ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருடைய சமூகத்தை அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அவருக்கென்று வாழுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களோடு அன்பாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு வாழ்க்கை, நம்மால் மற்றவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, முக்கியமாக மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வாழ்க்கை, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, ஊழியங்களுக்கு தியாகமாய் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் ஆண்டவருக்கு நாம சரியான ஒரு தெரிந்தெடுப்பை செய்யும் போது நிச்சயமாய் இந்த வருடம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுடைய ஐக்கியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். இனி வரும் பலன் என்று சொல்லி எங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்களும் மோசேயை போல ஆண்டவரை, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை நாங்கள் தெரிந்தெடுக்க இந்த வேளையில அர்ப்பணிக்கிறோம். எகிப்தின் பொக்கிஷங்கள் எங்கள் கண்களை இழுத்து கொள்ளாதபடி, எங்கள் இருதயங்களை இழுத்து கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரை, சரியான தெரிந்தெடுப்பை இந்த வருடங்கள் நாங்கள் செய்து எங்கள் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், சபை ஆண்டவரை எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.